மனசுக்கும் இந்த விஷயங்களோட ஒரு சில பந்தங்களால தான் இந்த ஒரு மாற்றங்கள் வந்து ஆகுது அப்படின்னு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த நடந்த விஷயங்கள் வந்து ஆத்தர் வந்து யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் அவருக்கு புரியுது. நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகள்லயும் நம்ம வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அங்க ஒரு ரியாக்ஷன் நமக்குள்ள வருது. ஒரு யோசனை ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வுக்கு காரணம் என்னன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம். நமக்கே தெரியாம சூக்ஷ்ம நிலையில அந்த யோசனை போய் உட்கார்ந்து இருக்கு. அந்த யோசனை உட்கார்ந்ததாலதான் இப்படி நடக்குது. ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாட்டில்ல வந்து பாட்டில் அப்படின்றது நம்ம உடல்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்கிற பெர்ஃப்யூம் என்னன்னா உணர்வுகள். அந்த ஸ்மெல் ஸ்மெல் அப்படின்றது என்னன்னா அதுதான் நம்மளோட எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோர் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சிருக்கோம். 3 நம்பிக்கைகள். நம்ம வந்து இது இப்படிதான் அது அப்படிதான் நிறைய அந்த பிலீஃப்ஸ் வச்சிருக்கோம். இங்க வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம வந்து நம்ம அம்மா கிட்ட இருந்தோ பாட்டி கிட்ட இருந்தோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்தோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது இது இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஸ்ட்ராங்கா உருவாக்கிடும். அந்த நம்பிக்கைக்கு ஏற்பதான் தாட்ஸ் உருவாகுது. தாட்ஸ் எமோஷன்ஸ் ஆகுது. எமோஷன்ஸ் தான் நம்ம வாழ்க்கைய நடத்துது. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம குருவான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த புத்தகம் கான்சியஸ்னஸ் ஹீல்ஸ் பை டாக்டர் நியூட்டன் கொண்டவிட்டி. இவங்க வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில நடக்கிற தினந்தோறும் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம்பிளா சொல்லிட்டு அதுல இருந்து பல அற்புதமான பாடங்கள் நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்ணங்கள் அப்படின்னு. எண்ணங்கள் வந்து எப்படி வருது, பர்த் ஆஃப் தாட்ஸ். நமக்கு எண்ணங்கள் எப்படி வருது அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல நம்ம கேட்கணும். இங்க ஒரு சின்ன விஷயத்த அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகும்போது ஆத்தர் அவங்க குழந்தையோட தன்னோட ஃப்ரெண்டும் அவங்க குழந்தையும் 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காங்க. நடுவுல உனக்கு இந்த மாசம் மேக்ஸ் பரீட்சை இருக்கு இல்லையா அப்படின்னு குழந்தையோட கேட்ட உடனே அந்த குழந்தை வந்து கொஞ்சம் முக பாவனை மாறிடுச்சு. முக பாவனை மாறிட்டு ஏன் ஏன் மாறிச்சுன்னா மேக்ஸ்னா கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு ஒரு பயமோ ஏதோ ஒண்ணு இருக்கலாம். சோ மேக்ஸ்ன்னு சொன்ன உடனே அது கொஞ்சம் முகபாவனை மாறிடுச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்வர்சேஷன் நடந்துட்டே இருக்கு. கான்வர்சேஷன் நடக்கும்போது இந்த மாசம் தானே உன்னோட பிறந்த நாள் அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்றாங்க. சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம். பிறந்த நாள்னா ஒரு விழா. அந்த விழாவுல ரொம்ப எல்லாமே வந்து பிடிச்சது நினைக்கும். எல்லாருமே வந்து அவனுக்கு பிடிச்சது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்றது வருது. சோ இங்க திரும்ப வந்து இவர் வந்து போயிட்டு ரெண்டுமே வந்து கேட்டுட்டே இருக்காரு இல்லையா. சோ நீ வந்து உன்னோட மேக்ஸ் பரீட்சை 6ஆம் தேதின்னு சொன்ன, உன்னோட பர்த்டே கூட அன்னைக்குதானே அப்படின்னு வந்து சொல்றாரு. அது சொன்ன உடனே திரும்ப முகபாவனை மாறுது அந்த குழந்தைக்கு. ஐயோ இந்த வாட்டி என்னோட பர்த்டே அன்னைக்கு மேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு முகபாவனை மாறுது. சோ ஒரு சின்ன விஷயம்தான் இது. ஆனா இதுல வந்து ஆத்தர் வந்து அழகா சொல்றாரு. இந்த எண்ணங்கள் அப்படின்றது ரெண்டுமே ஒரே நாள் தான். ஆனா ஒரு விஷயத்தோட ஒரு விஷயத்த பத்தி மேக்ஸ் பத்தி பேசும்போது அவனுக்கு அது வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. அதுவே பர்த்டே பத்தி பேசும்போது அற்புதமா அது பிடிக்குது. சோ இங்க இந்த மனசுக்கும் இந்த விஷயங்களோட ஒரு சில பந்தங்களாலதான் இந்த ஒரு மாற்றங்கள் வந்து ஆகுது அப்படின்னு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த நடந்த விஷயங்கள் வந்து ஆத்தர் வந்து யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் அவருக்கு புரியுது. இப்போ நம்ம ஆறால பாத்தீங்கன்னா பாவமய கோஷம் அப்படின்னு சொல்றோம். இதை விட இன்னும் சூக்ஷ்மமான சைதன்ய நிலையில இருக்கிற சூக்ஷ்மம் சைதன்ய நிலையில இருக்கிற ஒரு உடல் தான் மனோமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. மனோமய கோஷம் வந்து
எல்லாமே இந்த எண்ணங்கள், இது எல்லாமே வந்து அதுல நம்ம எண்ணங்கள் தான் அங்க பிரதிபலிக்குது. நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகள்லயும் நம்ம வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அங்க ஒரு ரியாக்ஷன் நமக்குள்ள வருது. ஒரு யோசனை, ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வுக்கு காரணம் என்னன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தான் அங்க வந்து நமக்கு அங்க உணர்வா மாறி அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல உணர்வு, வேண்டாத உணர்வு அப்படின்றது அங்க பிரதிபலிப்புகுது. இங்க வந்து உம் சொல்லணும்னா இந்த உணர்வுகள் நமக்குள்ள எப்ப நமக்குள்ள வந்து உட்காருது அப்படின்றது நமக்கே தெரியாது. அது வந்து நமக்கு விழிப்போட ஒரு சில உணர்வுகள் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம். விழிப்பில்லாத ஒரு சில தாட்ஸ் வந்து நமக்கே வந்து ஃபார்ம் ஆயிடுது. இது எல்லாமே நமக்கே தெரியாம பல தாட்ஸ் வந்து ஸ்டோர் பண்றோம் நமக்குள்ள. அந்த ஸ்டோரேஜோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த உணர்வுகள், எமோஷன்ஸ். ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து மேக்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைமா எழுதல, ஏற்கனவே நிறைய மேக்ஸ் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த மேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பய உணர்வு அவருக்குள்ள வருது இல்லையா, அந்த குழந்தைக்குள்ள. ஏன் அது வருதுன்னா, ஏற்கனவே மேக்ஸ் எக்ஸாம்ல அவர் சந்திச்ச போது சரியா பண்ணாமலோ, மார்க் குறைவா வருதோ, இல்ல மேக்ஸ் புரியாம இருக்கிறதாலயோ, அதற்குரிய பயத்தினாலயோ, இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். சோ இந்த காரணங்களால இந்த உணர்வுகள் அப்படின்றதும் அவருக்கு வந்து இப்போ மேக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே அவர் சந்திச்ச சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்து இப்ப திரும்ப அது அந்த சிச்சுவேஷன்ஸ் ஞாபகம் வரதால அந்த தேவையில்லாத உணர்வு அவருக்கு வருது. இப்போ பர்த்டே அப்படின்னும் போது என்ன ஆகுது, திரும்ப எல்லா பாஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வருது. போன வாட்டி யாரெல்லாம் வந்தாங்க, என்ன gift கொடுத்தாங்க, எப்படி ப்ரைஸ் பண்ணாங்க, எப்படி அவங்க என்ஜாய் பண்ணாங்க, அந்த நாள் எப்படி அழகா சிரிச்சு விளையாடி போச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் வந்தாங்க, இப்படி ஒரு ஒரு விஷயத்த நம்ம நினைக்கும் போது அதுக்குரிய கனெக்ஷன்ல இருக்கிற பல நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் வருது. சோ அந்த ஞாபகம் வரும்போது இங்க பிரதிபலிக்கிறது தான் நம்ம எமோஷன்ஸ். சோ இப்படி அந்த சின்ன கான்வர்சேஷன்ல ரெண்டு விஷயத்தோட அந்த ஒரு எமோஷனை வச்சு ஆத்தருக்கு இத்தனை விஷயங்கள் புரியுது. இது எல்லாமே அவங்க அப்படி சொல்றாங்க. இப்படி நம்ம யோசனை இதுக்கு வந்து காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ளார இருக்கிற யோசனை அப்படின்றதுதான் அதோட சிருஷ்டி. இந்த உணர்வுகளோட சிருஷ்டியே அந்த யோசனை தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நமக்கே தெரியாம சூக்ஷ்ம நிலையில அந்த யோசனை போய் உட்கார்ந்து இருக்கு. அந்த யோசனை உட்கார்ந்ததாலதான் இப்படி நடக்குது. இப்ப வந்து அந்த மேக்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து அவருக்கு பிடிக்கல. இது வந்து உடனே வந்து கண்டுபிடிச்சு அவர் வந்து ஆஹ் ஒண்ணு நான் அத வந்து ஆஹ் பயத்தால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொன்னு வந்து இந்த விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இனிமே, ஏன்னா ஏற்கனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால இனிமே நான் வந்து கேர்ஃபுல்லா இருந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறேன், இனிமே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சேலஞ்சிங்கா எடுத்துக்கலாம். சோ இப்படி சேலஞ்சிங்கா எடுத்துக்கும் போது அந்த தேவையில்லாத உணர்வை அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் அப்படி எடுத்துக்கல, இன்னும் இன்னும் தெரிஞ்சு தெரிஞ்சு இன்னும் அது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என்ன ஆகுது, திரும்ப திரும்ப இந்த விஷயம் ரிப்பீட் ஆகும்போது ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுக்கு ஆளாடுறாங்க. சோ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம ஒண்ணு அதுலயே இருந்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகும். இல்ல அதை தாண்டி நான் வெளியே வரேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா நம்ம அதுல இருந்து வெளியே வரும். சோ இப்படிதான் எமோஷன்ஸை வந்து நம்ம பார்த்து சரி செஞ்சு வெளியே வரணும். அதுக்கப்புறமா ஆஹ் இந்த எண்ணங்கள் உள்ள இருக்கிறதால தான் இந்த எமோஷன், அந்த எண்ணத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் எமோஷன். இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றாங்க. உடல் அப்புறமா நம்ம உணர்வுகள், நம்ம யோசனை, இந்த மூணுத்துக்குமே ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில்ல சொல்றாங்க. ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாட்டில்ல வந்து பாட்டில் அப்படின்றது நம்ம உடல்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்கிற பெர்ஃப்யூம் என்னன்னா உணர்வுகள். அந்த ஸ்மெல், ஸ்மெல் அப்படின்றது என்னன்னா அதுதான் நம்மளோட எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பாட்டில மாத்த முடியும். நீங்க வந்து அந்த பெர்ஃப்யூம் எடுத்து எடுத்து நீங்க இன்னொரு பாட்டில்ல ஊத்தலாம்.
இந்த எல்லாமே வந்து பண்ணலாம். பட் ஆனா இப்ப வந்து அந்த பெர்ஃப்யூம் பாட்டில்ல இருக்கிற பெர்ஃப்யூம் எடுத்துட்டு நீங்க அதே மாதிரி ஒரு கலரை போட்டு அதே மாதிரி லிக்விட போட்டு நீங்க செட் பண்ணாலும் இதுல என்ன என்ன ஆகும்? அந்த ஸ்மெல் இருக்காது, அப்படின்னா அந்த எண்ணம் இல்ல. சோ அந்த மாதிரி சோ இங்க அதுக்கு கம்பேர் பண்றாங்க. இங்க தாட் அப்படின்றது தான் அந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில்ல ஸ்மெல் இல்லைன்னா அதுக்குரிய ஒரு விஷயமே இல்லை. அந்த மாதிரி நம்ம வந்து மேலோட்டமா பாக்குறோமே தவிர உள்ள இருக்கிற தாட்டை வந்து நம்ம கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாட் தான் அந்த ஸ்மெல், பெர்ஃப்யூமோட ஸ்மெல். பெர்ஃப்யூம் பாட்டில் நல்லா இருந்தாலும் உள்ள லிக்விட் கரெக்டா நமக்கு கலர்ஃபுல்லா இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பெர்ஃப்யூம் அப்படின்னா அதோட ஸ்மெல் தானே நமக்கு முக்கியம். அதே மாதிரி நம்ம வந்து அந்த உணர்வு, அந்த தாட் அப்படின்றது நமக்குள்ள இருக்கு. அந்த தாட் இருக்கிறதாலதான் இங்க இந்த உடலும் அந்த எமோஷனும் உருவாகுது. சோ இப்படி இந்த எக்ஸாம்பிளோட ஒப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம யோசனைகள் அப்படின்னும் போது எல்லாமே ஆறால் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு யோசனை, நம்ம வந்து ஒரு உணர்வு வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி யோசனை, அந்த யோசனைக்குரிய ஹிஸ்டரி எல்லாமே நமக்கு ஞாபகம் வருது. இப்படிதான் நம்ம எண்ணங்கள் நமக்கு இந்த எமோஷன்ஸ உருவாக்கி கொடுக்குது. அதுக்கப்புறமா இந்த எண்ணங்கள் வருவதற்கு இந்த தாட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா மூல நம்பிக்கைகள், கோர் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சிருக்கோம், மூல நம்பிக்கைகள். நம்ம வந்து இது இப்படிதான் அது அப்படிதான் நிறைய அந்த பிலீஃப்ஸ் வச்சிருக்கோம். இங்க வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ ஒரு சமையல் அறை இருக்கு. இந்த சமையல் அறையில நல்ல வாசனையுள்ள பலவிதமான சமையல் பொருட்கள் வந்து இருக்கும். இந்த பொருட்களை வச்சு அழகா சமைச்சு நல்ல மனத்தோட நம்ம வந்து சமைக்கலாம். இதுக்கு பின்னாடி ரகசியம் என்னன்னா அந்த நறுமணம் கொடுக்கக்கூடிய அந்த சமையல் பொருட்கள் தான். இப்போ ஒருத்தங்க வந்து நல்லா சமைக்கிறாங்க, இதே ரெசிபி வந்து நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்து அவங்கள சமைக்க சொல்லும் போது அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ரசத்தை வைக்கும் போது நான் வச்ச ரசம் ஒரு டேஸ்டா இருக்கும், இன்னொருத்தவங்க வைக்கிறது இன்னொரு டேஸ்டா இருக்கும். பிகாஸ் அந்த யூஸ் பண்ற பொருள் ஆகட்டும், அந்த செய்யற பக்குவம் அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வேறுபடுது. ஸோ அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு நபரை வந்து ஆஹ் இப்போ நம்ம சவுத் இந்தியன்ஸை வந்து நார்த் இந்தியன் கிச்சனுக்குள்ள விட்டு ஒரு ரோட்டி சப்ஜி பண்ண சொன்னா நமக்கு வருமா? வரவே வராது. அதே மாதிரி அவங்களையும் நம்ம சவுத் இந்தியன் கிச்சன்ல விட்டுட்டு நம்ம பொருட்களோட சமையல் செய்ய சொன்னா அவங்களுக்கும் வராது. சோ இதே மாதிரி நம்ம உணர்வுகள் அப்படின்னு சொல்றாங்க, கோர் பிலீஃப்ஸ். அந்த கோர் பிலீவ்ஸ் அப்படின்றது நமக்குள்ள இருக்கு. சமையல் அறை இங்க வந்து நம்ம யோசனைகள் கூட நம்ம மனம் அப்படின்ற அந்த சமையல் அறை அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம ஒவ்வொரு விதமான யோசனைகள் அப்படின்றது என்னன்னா நம்மளோட அந்த கோர் பிலீவ்ஸ பொறுத்து இருக்கு. லிமிட்டெட் யோசனைகள் நம்ம வந்து நம்ம அம்மா கிட்ட இருந்தோ பாட்டி கிட்ட இருந்தோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்தோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது இது இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா உருவாக்கிட்டோம். அந்த நம்பிக்கைக்கு ஏற்பதான் தாட்ஸ் உருவாகுது. தாட்ஸ் எமோஷன்ஸ் ஆகுது, எமோஷன்ஸ் தான் நம்ம வாழ்க்கைய நடத்துது. இந்த வாழ்க்கை வந்து இந்த விழிப்புணர்வு நமக்கு வரணும். இந்த விழிப்புணர்வு வரும்போது நம்ம எங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து புரியும். சோ இங்க வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எல்லாமே எங்க பார்த்தாலும் கெட்டதுதான் இருக்கு. நான் வந்து ரொம்ப வந்து ஜாகிரதையா இருக்கணும். எனக்கு வந்து சரியான எல்லா எல்லா விஷயங்கள் இல்லை. நான் வந்து இனிமே இன்னும் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும். அப்புறம் வந்து வாழ்க்கையில வந்து எதுவுமே வந்து ஈஸியா கிடைக்காது, நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். இந்த உடல் ஆன்மா அப்படின்றது எல்லாமே வந்து இன்னும் எனக்கு சரியா புரியல. நான் வந்து ஒண்ணுமே தெரியாதவ. எனக்கு வந்து என்னோட ஆன்மாவை விட என் ஆன்மான்னா எனக்கு புரியல. எனக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் ஒரு ஹெல்ப்லெஸ் பர்சன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் வந்து எல்லாம் புரியாத ஒரு தவிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு சில கோர் பிலீஃப்ஸ், மூல நம்பிக்கைகள் நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கு.
இப்ப வந்து இந்த மேக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த குழந்தைக்கு வந்து மேக்ஸ் அப்படின்னா அந்த பயம் இருக்கு. அந்த பயம் அப்படின்றது அந்த கோர் பிலீஃப், எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்ற அந்த கோர் பிலீஃப், அந்த நம்பிக்கை, ஆழ நம்பிக்கை அந்த குழந்தை வச்சிருக்கிறதால நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த மேக்ஸ் வராது. ஆனா நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து நல்ல நல்லா வந்து அப்ரிஷியேட் பண்ணி, இதெல்லாம் பழசெல்லாம் மறந்துடு, இனிமே நீ வந்து அழகா போடலாம், நான் உனக்கு நல்லா சொல்லித் தரேன் அப்படின்னு, மேக்ஸ் ரொம்ப ஈஸி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த கோர் பிலீஃப், அந்த நம்பிக்கைய வந்து, எனக்கு வராதுன்ற நம்பிக்கைய நம்ம அவங்க கிட்ட மாத்திட்டோம் அப்படின்னா அப்போ உட்கார்ந்து மேக்ஸ் நல்லா போடுவான். அதே மாதிரி நமக்கே தெரியாம நம்ம இது இவ்வளவுதான், அது அவ்வளவுதான் அப்படின்ற பல நம்பிக்கை நமக்குள்ள நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம், அந்த பிலீஃப்ஸ். அந்த பிலீஃப்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு அந்த பிலீஃப்ஸ வந்து என்னால முடியும், நான் இதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ அந்த கோர் பிலீஃப்ஸ் எப்ப போகுதோ அப்போ தாட்ஸ் அப்படின்றது நல்லபடியா மாறுது. தாட்ஸ் நல்லா மாறும்போது எமோஷன்ஸும் நல்லா மாறுது. எமோஷன்ஸ் நல்லா மாறும்போது வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் ஆகுது. சோ இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க சமையல் அறையில இருக்கிறது வந்து வச்சு எப்படி அழகா சமைக்க முடியுதோ, நம்ம வந்து நம்ம சமையல் அறை அப்படின்னா மனம் அப்படின்ற சமையல் அறையில நம்ம என்னென்னலாம் கோர் பிலீஃப்ஸ், என்னென்னலாம் சமையல் பொருட்கள் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றது நம்ம கரெக்டா செக் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாமே நல்ல பொருட்களா நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா சமையல் அழகா, சிறப்பா, ருசியா, மனோர்மணமா இருக்கும். சோ இதுதான் சமையல்ல வந்து நம்ம மனசோட ஒப்பிட்டு அழகா வந்து சொல்றாங்க. சோ யாருமே இந்த மாதிரி யோசிச்சது இல்ல, நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இதெல்லாம் பாக்குறேன். அதுவும் சொல்றாங்க, வாழ்க்கையில வந்து நம்ம நம்புற விஷயங்களுக்கும் சத்தியத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா சத்தியம் வேற விதமா இருக்கும். சோ அந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த குறுகிய வட்டத்துல இருந்து வெளியே வந்துடலாம். நம்ம வந்து நமக்கே தெரியாம சின்ன ஒரு வட்டத்துல நம்மள நம்ம சிக்க வச்சுட்டு இருக்கோம். எப்போ இந்த கோர் பிலீஃப்ஸ் எல்லாம் அழிச்சிடுறோமோ, இந்த வட்டம், அந்த குறுகிய வட்டம், அது அது வந்து எரேஸ் ஆயிட்டு நம்மளோட பார்வை, நம்மளோட விஸ்டம் அப்படின்றது விரிவடையும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு மீன் தொட்டிய பாக்குறாரு ஆத்தர். மீன் தொட்டியில மீன்கள் வந்து அழகா இப்படி அப்படி அப்படி இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா, டக்கு 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 டக்குன்னு அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மீன் தொட்டிய பார்த்துட்டே நல்லா ரசிக்கிறாரு. உடனே ஒரு யோசனை வந்து அவருக்கு வருது. இப்போ நான் எப்படி இந்த மீனை பார்த்து அதை ரசிக்கிறேனோ, அது அது எப்படி அந்த ஆக்சிஜன் வந்து எடுக்குது விடுது அதெல்லாம் நான் பாக்குறேனோ, நம்மள கூட யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க. நான் இந்த மீனை பாக்குற மாதிரி என்னையும் ஒருத்தங்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வருது. அது ஒரு விசித்திரமா அவருக்கே தோணுது அந்த மாதிரி. சோ இது எல்லாமே அந்த ஒரு மீன் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இப்படி அப்படி 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 துள்ளி 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 போயிட்டே இருக்கு. அது கொஞ்சம் கூட அலுப்பே இல்லாம அது வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கு. அதுவும் ஆக்சிஜனை வந்து அழகா எடுத்து எடுத்து இந்த வாய்க்குள்ள எடுத்து திரும்ப திரும்ப விடுது. அண்ட் வந்து அந்த மீன் தொட்டியில வந்து அந்த மீன்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த தண்ணி அப்படின்றது சேஞ்ச் பண்ணணும். அந்த தண்ணி சேஞ்ச் பண்ணலன்னா திரும்ப அந்த எல்லா மீன்கள் வந்து அதோட உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்துரும். சோ இதே மாதிரி நம்ம மனசு அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நம்ம எப்பவுமே அலசி ஆராயணும். அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம வைக்கிறோம் அதெல்லாமே அப்பப்போ செக் பண்ணிட்டு தேவையில்லாதது நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து வாழ்க்கை எவ்வளவோ அழகானது, ரொம்ப அற்புதமானது. வாழ்க்கை நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. நம்ம வந்து உயர்வதற்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு அதுக்கேத்த விஷயங்கள் தான் நம்மளை தேடி வரும். நம்ம வந்து என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னை எல்லாருமே வந்து திட்டுறாங்க, என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன திட்டுறாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்புறோம் அப்படின்னா அதுவே வந்து நிலையா இருக்கும். சோ நம்ம வீட்லயே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், இப்ப வந்து என்ன புரிஞ்சுக்கல, ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கல, மனைவி புரிஞ்சுக்கல, குழந்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லாத யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 100க்கு 99 பேர் இப்படிதான் சொல்றாங்க. நான் என்ன செஞ்சாலும் வீட்ல யாரும் என்ன புரிஞ்சுக்கல. இதேதான் நம்ம எல்லாரும் சொல்றோம். சோ அந்த வார்த்தை சொல்றோம் சரி.
பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன எமோஷன் இருக்கு, எந்த எமோஷனால நம்ம இப்படி நினைக்கிறோம் அப்படின்ட்டு நம்மள நாம செக் பண்ணிக்கணும். அது செக் பண்ணும் போதுதான் அந்த கோர் பிலீஃப் அப்படின்றது உங்க கைக்கு கிடைக்குது. அந்த அந்த கோர் பிலீஃபை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா இந்த எண்ணமே மாறிடும். எண்ணம் மாறும்போது வீட்ல எல்லாருமே நம்மள நேசிப்பாங்க. ஏன்னா இங்க நானே வந்து என்ன அப்படி நினைச்சுக்கிறேன். சோ அப்படி நினைக்கும் போது அதேதான் அங்க பிரதிபலிக்குது. நம்ம எல்லாருமே இந்த சமுத்திரம், சக்தி என்ற இந்த சமுத்திரத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த உலகம் எல்லாமே காஸ்மிக் எனர்ஜியால இருக்கு, நிரம்பி இருக்கு. இந்த காஸ்மிக் எனர்ஜிய வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. இந்த சக்திய நம்ம வந்து உள்வாங்குறோம். எப்படி உள்வாங்குறோம் அப்படின்னா, ஒண்ணு தூக்கத்துல உள்வாங்குறோம். தூங்கி ஏஞ்ச உடனே நம்ம வந்து எனர்ஜியா நம்ம மாறுறோம்ல, நம்மள தெம்பா ஹெல்தியா நம்ம வரோம். சோ தூக்கத்துல அந்த சக்தி எடுக்கிறோம். இன்னொன்னு நம்ம தியானத்துல நம்ம அந்த சக்தி எடுக்கிறோம். சோ நம்ம எடுக்கிற இந்த சக்தி திரும்ப நம்ம வெளியே கொடுக்கிறோம். எப்படி வெளியே கொடுக்கிறோம்னா அதுதான் எமோஷன்ஸ். நம்ம எமோஷன்ஸால வெளியே கொடுக்கிறோம். நம்ம அசைவுகள், நம்ம வேலைகள் போன்ற எல்லா விஷயத்த இந்த உடல் அசைவுகளால எல்லா வேலைகள் செய்யறோம்னா உடல் அசைகிறோம். இந்த மன யோசனை, இந்த விஷயங்களால எடுத்த இந்த சக்தியை நம்ம திரும்ப வெளியே கொடுக்கிறோம். சோ இங்க வெளியே கொடுக்கும் போது நம்ம எடுத்துக்கிற அந்த சக்தி பார்த்தோம்னா பியூர் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் தான் நம்ம உள்வாங்குறோம். ஆனா நம்ம வெளியே திரும்ப கொடுக்கும் போது என்ன செய்யறோம், நெகட்டிவா நம்ம கொடுக்குறோம். இயற்கையில இருந்து பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கிட்டு திரும்ப வேண்டாத எமோஷன்ஸ், வேண்டாத உணர்வுகள், வேண்டாத அந்த யோசனைகளை தான் நம்ம உலகத்துக்கு நம்ம திரும்ப கொடுத்துட்டு இருக்கோம். சோ இங்க நம்ம திரும்ப செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம யோசனைகள், நம்ம உணர்வுகளை நம்ம மாத்தணும். அதுக்குதான் இது மாத்தணும். அப்படின்னா தான் நம்ம கோர் பிலீவ்ஸ், மூல யோசனைகளை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாறிச்சுன்னா இது எல்லாமே மாறிடும். இப்போ அந்த யோசனையோட தீவிரம் அப்படின்றது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்மள நாம கவனிச்சுட்டே இருக்கணும். எப்பவுமே எண்ணங்கள் வரலாம், தப்பு கிடையாது. அந்த எண்ணங்களை ரொம்ப ஆழமா போக விடாம எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆனாலும் மேலோட்டமா நம்ம கண்டுபிடிச்சு அத வந்து தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து வெளியே இது பண்ணிட்டு தேவையானது மட்டும் நம்ம உள்வாங்கிக்கணும். இந்த மாதிரிதான் நம்ம வந்து நம்மளுக்குள்ள நாம வந்து செக் பண்ணி நம்ம இது செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இங்க லிமிட்டெட் பிலீஃப்ஸ், லிமிட்டெட் தாட்ஸ் அப்படின்றது நம்ம மாத்திக்கணும். சோ அந்த கோர் பிலீஃப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். லிமிட்டெட் பிலீஃப்ஸ், நான் இவ்வளவுதான், நான் இப்படிதான் செய்வேன், எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் புரியும், நம்ம வெளியே போக முடியாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றது வேண்டாம். எதுவும் எதுவும் தெரியாது, ஓகே, பட் ஆனா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து ஆஹ் நம்மளோட விஷயங்களை வந்து நம்ம எப்பவுமே உயர்த்திக்கிட்டே இருக்கணும். இந்த பிறவி அப்படின்றதே என்னன்னா நம்மளை நாம உயர்த்துறதுக்கு வந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. சோ நம்ம இது எல்லாமே செய்யலாம். சோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான விஷயம் என்னன்னா தியானம். இந்த தியானத்தால நம்ம எல்லாமே செய்ய முடியும். நான் எப்பவும் சொல்ற விஷயங்கள் இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஆஹ் என்னன்னா, மெடிடேஷன் இஸ் செல்ஃப் ஹீலிங். தியானம் என்பது சுயமாக நம்மளை நாம குணப்படுத்திக்கிற ஒரு அற்புத கருவி. சோ தியானம் அப்படின்றது செல்ஃப் ஹீலிங். ஹீலிங் அப்படின்னும் போது என்னன்னா முழுமை, கம்ப்ளீட்னஸ். அப்படின்னா நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு திரும்ப நம்ம போறதுதான் இது, அந்த ஹீலிங் அப்படின்றது. பாடி, மைண்ட், கான்சியஸ், ஆன்மான்னு சொல்லலாம். இது எல்லாமே அலைன்மெண்ட்ல வைக்கிறது தான் இந்த தியானத்தோட நிலை. நம்ம உடலை நம்ம நம்பணும், நம்ம மனசு இதெல்லாம் நம்பணும். இப்போ உடல் வந்து சொல்ற எல்லா சிக்னல்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உடலுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரம் தான் தியானம். சோ நம்ம தியானத்துல உட்காரும் போது உடல்ல கம்ப்ளீட்டா உடலை ரிலீஸ் பண்ணிடுறோம். எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா உடலுக்கு வந்து எதுவுமே இல்லாம ஹாப்பியா அதை வந்து உட்கார வைக்கிறோம். அதுக்கு வேலையே இல்லாம ரெஸ்ட் கொடுக்குறோம். சோ அப்போ கூட நம்ம உடலை புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு நிறைய இருக்கும். சோ உடலோட நம்ம வந்து இது கம்பேனியன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும். உடலை வந்து நம்ம ஆஹ் நம்பணும். அது எப்பவுமே அசத்தியம் சொல்லாது அப்படின்னா பொய் சொல்லாது. அத வந்து பாடி லாங்குவேஜ நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
ஒரு டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் வரும். அந்த சிக்னல்ஸை நம்ம பேசுற மாதிரி உடல் பேச முடியாது. உடலோட சிக்னல்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த சிக்னல்ஸை நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி 2 வாட்டி புரியலனாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் காட்டும் போது தானாகவே நமக்கு ஒரு வாட்டி இல்லைனாலும் அந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நமக்கு நல்லா புரிய வரும். அண்ட் எப்போ நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் செய்றோமோ நம்ம இன்ட்யூஷனோட கனெக்ஷன்ல இருக்கோம். அது அன்பு அப்படின்ற விஷயத்த நம்ம நிறைய சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா இன்ட்யூஷனோட கனெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் அதுதான் நம்மளோட சிக்னல் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஒரு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா பயம் வேண்டாம். ஒரு கோல்டு காஃப் எது வந்தாலும் பயம் வேண்டாம். அது வந்திருக்குன்னா அது என்ன சொல்ல வருது, அந்த சிக்னலை புரிஞ்சுக்கோங்க. அது புரியும் போதுதான் அதை கிளியர் பண்ற தன்மை நமக்கு வரும். சோ அந்த எல்லா விஷயங்கள் நமக்கு இப்ப இத்தனை சொல்றீங்க, இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. ஹாப்பியா கண்ணை மூடிட்டு லாங் மெடிடேஷன்ஸ் பண்ணுங்க. தானாவே இது எல்லாமே பாடி மைண்ட் பாடி மைண்ட் சோல் அலைன்மெண்ட்ல வந்துச்சுன்னா எதெல்லாம் தேவையோ அது நல்ல முழுமையா வெளியே வரும். எதெல்லாம் தேவையில்லையோ தானாவே எரேஸ் ஆயிடும். சோ அதனால இத்தனை விஷயங்கள் சொல்றீங்களா மேடம், இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற டவுட் இருக்கிறவங்க ஹாப்பியா லாங் மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்க எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமலே உம், உங்களுக்கு என்ன தேவையோ அது தானாகவே மெடிடேஷன் உங்களுக்கு கொடுத்துரும். சோ இதோட நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.